வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எலுமிச்சம் பழம் நமக்கு குறைந்த விலையில் அதிக அளவு சுலபமாகவே கிடைக்கக்கூடிய பழமாக இருக்குது. இதில் உயர்தர ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, விட்டமின் சத்துக்களான விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, இரும்பு சத்து கூட நமக்கு இருக்குது. ஸோ நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான அடிப்படை ஊட்டச்சத்துக்களை உடனே நமக்கு உடலுக்கு கொடுத்து, உடனே நம்மளுடைய உடலுக்கு எனர்ஜியை கொடுத்து உடலை பலப்படுத்தக்கூடியது எலுமிச்சம் பழம் தான். நம்ம தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து அதை சாறு பிழிந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இருக்கக்கூடிய பொட்டாசியம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை இறுக்கங்கள் ஏதாவது தென்படுச்சுன்னா அந்த இறுக்கங்கள் வந்து தளர்த்தப்படும். குறிப்பாக மூளை மற்றும் நரம்புகளை இது வெகுவாக தூண்டும். மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து தூண்டப்படும் போது அதில் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாய ஆரம்பிச்சதுன்னா செல்களும் புதுப்பிக்கப்படும். தொடர்ந்து நீங்கள் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு அதை ஜூஸாக நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படுவதில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் உடலுக்கு பாயும் போது ஸோ அந்த பிபி ப்ராப்ளம் இருக்காது. இப்போ உங்களுக்கு ஒருவேளை பிபி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதன் மூலமாக இதயம் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நரம்புகள் இறுக்கங்கள் தென்படுவதால் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்காது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். ஸோ அப்படி இல்லாமல் இதயத்தை பாதுகாக்கணும், ஒட்டுமொத்த உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கோங்க. அந்த பொட்டாசியம் சத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடை வந்து எலுமிச்சை ஜூஸ் நமக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எனவே ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் விரைவாக உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும்னா தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பறிக்கிறது நல்ல பலன் கிடைக்கும். ஒரு மாதங்களில் உங்களுடைய உடல் எடை குறைஞ்சிட்டே வந்து நீங்களே பார்ப்பீங்க. ஸோ எலுமிச்சை ஜூஸ் எப்படி உங்களுடைய உடல் எடை குறைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீர் சத்தும் நார் சத்தும் இதில் இருக்கிறதால இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த நீர் சத்தும் நார் சத்தும் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றிடும். அதிகப்படியான உணவுகளை சாப்பிட்றதும் தடுத்துரும். ஸோ இதனால் அதிக கலோரிகள் உங்களுக்கு கிடைக்காம போகிறதால வெயிட் அதிகமாகிட்டும் போகாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வெயிட்டும் வந்து உங்களுக்கு லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம். தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு தொண்டை வலி ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா நுண்ணுயிர் தொற்றுகள் தான். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தொண்டையில் பரவி இருக்கும். இதன் மூலமாக நமக்கு வந்து தொண்டை வலி, தொண்டை புண், தொண்டை கோளாறுகள் பல்வேறு விதமாக இருக்கும். இருமல் கூட நமக்கு இருக்கும். இதை சரி பண்ணணும்னா ஒரு உயர்தர கிருமி நாசினியாக அங்கே செலுத்தணும். இப்போ நீங்கள் எலுமிச்சை ஜூஸில் வாய் கொப்பளிக்கும் போது அந்த உயர்தர கிருமி நாசினி நுண்ணுயிர் தொற்று கூட வந்து ஃபைட் பண்ணும்போது அந்த நுண்ணுயிர் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும். இல்லைனா நீங்கள் எலுமிச்சை ஜூஸில் வந்து நீங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டையில் நிறுத்தி விழுங்கினீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தொண்டை வலி, தொண்டை புண், தொண்டை கோளாறுகள் எதுவுமே இருக்காது. ஆரோக்கியமாக உங்களுடைய தொண்டையினுடைய செயல்பாடுகள், குரல் வளம் மேம்படும். ரத்த கொதிப்பு வந்து குறையிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எலுமிச்சினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களுடைய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது மற்றும் உங்களை வந்து உங்களுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஸோ எலுமிச்சை ஜூஸ் வந்து உங்களுடைய மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ், மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு சுறுசுறுப்பாக உங்களை வந்து மாற்றிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்த கொதிப்பை வந்து நீங்கள் க்யூர் பண்ணிவிட்டு உங்களுடைய உடலில் வந்து சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு அன்றைய நாளில் நீங்கள் வேகமாக அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு சுறுசுறுப்பாகவே செயல்படுவதற்கு ஃபுல்லாக நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் அந்த ஒரே ஒரு எலுமிச்சை ஜூஸை வந்து பிழிஞ்சு ஜூஸாக குடிச்சிட்டிங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு உடனடியாக ஆற்றலை கொடுக்கும். சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிடலாம். செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நம் உடலில் வந்து செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும். எனவே தினமும் நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே உங்களுக்கு வெளியே கொண்டு வந்துறதால செரிமான பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும். இப்போ மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் அவஸ்தைப்படுபவர்கள்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் உங்களுக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை உடனடி நிவாரணம் கிடைக்கும். அதாவது மலம் குடலில் இறுகி போகக்கூடிய அந்த நீர் சத்து பற்றாக்குறை எலுமிச்சை ஜூஸ் நீக்கிட்டு மலத்தை வந்து எளிமையாக வெளியேற்றிடும்.
உணவுகள் செரிமானமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை எலுமிச்சை ஜூஸ் வந்து வெளியேற்றிடும். அசிடிட்டி பிரச்சனையுமே நமக்கு வந்து சரி பண்ணிவிடும். அதாவது அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நமக்கு வந்து சரி பண்ணிவிட்டு செரிமான மண்டலத்தையே பாதுகாக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து துணை புரியும். மூட்டு வலி குணமாகி வச்சுட்டு எலும்புகளை வலுப்படுத்துவதற்கு எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து நம்ம ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு ஜூஸாக குடிச்சிட்டோம் அப்படின்னா மூட்டு வலி, அந்த யூரிக் அமிலங்கள் வந்து நம்மளுடைய மூட்டுகளில் பரவி இருக்கும். அதை சரி பண்ணிவிட்டு மூட்டு வலி பிரச்சனை வந்து விடுபடலாம். தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும்போது எலும்புகள் வலிமை பெற ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் உடல் வலிமை பெறுவதற்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். pH அளவுகள் கரெக்டான லெவலில் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு, pHல எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நம் உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடல் அமில பண்புகள் வந்து அதிகரிக்கும் போது நமக்கு அது உடல்நல குறைவை வந்து ஏற்படுத்தும். எலுமிச்சையில் வந்து இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா pH சம்மந்தமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது, பேலன்ஸ்டாக அது இருக்கும். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளை அழிக்குது. இதனால் கல்லீரல் வந்து சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு விரைவில் தீர்வு காண இயலும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் கல்லீரல் வந்து ஒரு அற்புதமான உறுப்பு. அது வந்து மீண்டும் மீண்டும் தன்னை தானே வந்து செல்களை புதுப்பித்துக் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்குது. ஆனால் கல்லீரல் வந்து அலர்ச்சி அடைய விட்டு கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படாமல், கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து வீக்காக நம்ம இருக்கக்கூடாது. இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் குறைச்சிட்டு, தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் இருக்கணும்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கல்லீரலுடைய செல்களை மீண்டும் புதுப்பிச்சு அதில் கூட நச்சுக்கிருமிகளை வந்து வெளியேற்றிட்டு சுத்தமடைய வச்சு கல்லீரல் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். முதல்ல நமக்கு வந்து சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் வந்து டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள்லாம் இருக்குன்றது அர்த்தம். ஸோ இது வந்து வெளியேற்றிக் கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உள்ளிருந்து சர்மம் வந்து நமக்கு அழகாக மாற்றப்படும். இதனால் கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. முக சுருக்கங்கள், முகப்பொருட்கள் கூட இருக்காது. இளமையான ஒரு தோற்றம் கிடைக்கும். அந்த முதுமையான தோல் சுருங்கி அமைப்பெல்லாம் நமக்கு வந்து இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் கிடைக்கும். அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நம்ம பெறலாம். எந்த விதமான சர்மம் சார்ந்த தொற்றும் ஏற்படாது. சுவாச புத்துணர்ச்சி பெற்று நுரையீரலை ஆரோக்கியமாக பராமரித்து சீரான சுவாச மண்டலம் நமக்கு இருக்கிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ நமக்கு வந்து சளி, இருமல் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா அந்த நுரையீரலில் வந்து தொற்றுகள் இருக்குன்றது அர்த்தம். அப்போ அந்த நுரையீரல் தொற்றுகள், அந்த இன்ஃபெக்ஷன்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதனால் பார்த்தீங்கன்னா நுரையீரலும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வாய் துர்நாற்றம் போக்கி சீரான சுவாசம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சுவாச புத்துணர்ச்சியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த சுவாச மண்டலமே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாம், அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். காரணம் எலுமிச்சம் பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால எந்த நோயுமே உங்களுக்கு வந்து அட்டாக் ஆகாது. எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக கற்கள்லாம் உருவாவது உங்களுக்கு வந்து தடுக்கப்படும். எலுமிச்சை ஜூஸ் வந்து உங்களுடைய பித்தத்தை போக்கும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை உங்களுக்கு வந்து விளக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை குணப்படுத்தும், சர்ம நோய்களை குணப்படுத்தும், டான்சலை தடுக்கும், விஷத்தை முறிக்கும், வாய்ப்புண்ணை வந்து சரி பண்ணிடும், தேல் கடிக்கு மருந்தாக உதவும், மஞ்சள் காமாலியை நீக்கும், வீக்கத்தை வந்து குறைக்கும், வாயுவை வந்து அகற்றும், பசியை வந்து உண்டாக்கும், விரல் சுற்றிற்கு உங்களுக்கு மருந்தாக உதவிகரமாக இருக்கும். யானைக்கால் வியாதியை எலுமிச்சை ஜூஸ் வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நன்மைகளை பெறணும், பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து கொண்டு உடலுக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள், அந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறணும் அப்படின்னா தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை வந்து நீங்கள் பிழிந்து அந்த ஜூஸாக குடிச்சிட்டு வாங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.